ஃபோட்டோ ஓப்பன் பண்ணுற வரைக்கும் எதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிடுவோம். 2 ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிடுவோங்க. இந்த 2 ஃபோட்டோ நியூ ஓப்பன் பண்ணோம்னா ஒயிட் இதாக இருக்குமா, நம்மளுக்கு கிளியராக எல்லாம் அப்சர்வ் ஆகும். நியூ ஓப்பன் பண்ணிடுவோம். இப்போ ரெக்டாங்கிள் மார்க்கெட் டூல செலக்ட் பண்ணிடுங்க. அப்படியே லெஃப்ட்டை கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணி கொஞ்சம் செலக்ட் பண்ணுங்க சர்க்கிள் மாதிரி. இப்போ எடிட்டை ஓப்பன் பண்ணோம்னா அதில் கட் காப்பின்னு இருக்கும். காப்பி ஷார்ட்கட் கண்ட்ரோல்-C. காப்பி நம்ம கிளிக் அடிச்சுட்டு இப்போ அந்த நியூ இதுக்கு போயிடும். இதில் போய் பேஸ்ட் கொடுப்போம். பேஸ்ட்டு கொடுத்தோம்னா அதில் பேஸ்ட் ஆகிடும். நம்ம எது வர அந்த சர்க்கிள் இருந்தோ அந்த இதை அப்படியே செலக்ட் பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்குறோம் என்னன்னா அன்டூ பேஸ்ட். நம்ம எதுக்கு ஷார்ட்கட் கண்ட்ரோல் இதை நம்ம பண்ணாத அப்படியே திருப்பி எடுத்துக்கணும். இது கண்ட்ரோல் இதில் அதுக்கப்புறம் காப்பி பண்ணிக்கிட்டு மறுபடியும் அதே இதை பேஸ்ட் பண்ணுவோம். இதில் செலக்ட் பண்ணிக்கணுங்க. பேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு டைப் இருக்குது. பேஸ்ட் இன்டூன்னு இருக்கும். அது இந்த நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களா அது ஃபுல்லாக அது போட்டுரும். சர்க்கிள்குள்ளே போட்டுரும். இப்போ அன்டூ பேஸ்ட் ஒர்க் கொடுத்துக்கலாம். இதில் ரெண்டு பேஸ்ட்டு இன்டூன்னு ஒன்று இருக்குதுங்களா, ரெண்டு கொடுத்தோம்னா திரும்ப அதே இதை பண்ணோம். ஃபார்வேர்டு ஆர் பேக்வேர்டு. ஆனால் இந்த அன்டூ ரெண்டுவோ ஒன் யூஸ்க்கு தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் ஸ்டெப் பேக்வேர்டையும் ஃபார்வேர்டையும் நிறைய தடவை பண்ணிக்கலாம். ஆனால் இது ஆல்ட் கண்ட்ரோல் இசட். ஸ்டெப் ஃபார்வேர்டு அண்ட் பேக்வேர்டு. பேக்வேர்டு பார்த்தோம், ஃபார்வேர்டு. பேஸ்ட் பண்ணிடுவோம். 2 தடவை அது பேஸ்ட் ஆகிருக்கும். எத்தனை தடவை பேஸ்ட் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது பேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு அந்த ஸ்டெப் பேக்வேர்டும் ஃபார்வேர்டும் உங்களுக்கு வித்தியாசத்தை கட்டுறது அது ஓப்பன் பண்ணி வச்சுக்கோம். இப்போ எடிட் பண்ணோன்னு வைங்களா, ஸ்டெப் மூவ், அதுக்கப்புறம் ரெண்டு, இது ரெண்டும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வராது அந்த இது ஒன்று யூஸ் தான். அதே ஸ்டெப் பேக்வேர்டுனா ஒன்றுக்கு மேற்பட்டது வந்துகிட்டே இருக்கும். அதாவது கண்ட்ரோல் ஆல்ட் இசட் இதை மட்டும் நீங்கள் திருப்பி வந்துட்டே அந்த பேக்கில் அடிச்சு போயிட்டே இருக்கும். இது உங்களுக்கு நிறைய சின்ன தப்பு வர நேரம் இது நல்ல யூஸ் ஆகும். ஸ்டெப் பேக்வேர்டு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி தான் நான் கண்ட்ரோல் இசட் ஆல்ட் இசட் அங்கே இருந்தாலும் போக முடியும். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி தான் அதையே திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்கேன். நான் எப்படி பேக் அடிக்கிறேன், இதனால தான் பேக்கில் போகுது, இன்னும் அது திடீர்னு நான் மாயமாக போச்சுன்னு நினைச்சு விடாது. அதுக்காண்டி தான். ஃபில்லுன்னா வேற ஒன்றும் இல்லைங்க. நம்ம இந்த ஃபோர்க்ரவுண்ட், பேக்ரவுண்ட், யூஸ் பேக்ரவுண்ட், அதாவது ஃபோர்க்ரவுண்ட்னா இந்த ஃப்ரண்டில் இருக்க கலர், இது பேக்ரவுண்ட்னா அதுக்கு பேக்கில் இருக்க கலர். இப்போ ஃபோர்க்ரவுண்ட் கொடுத்துருக்கோம். 50% கிரேனா அது ஒரு கிரே கலரில் இதில் அப்ளை இதாகும். இல்லைன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இது கலர்னால் நம்ம கலர் எந்த கலர்னாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபோர்க்ரவுண்ட் கொடுத்துருக்கோம். ஃபோர்க்ரவுண்டில் என்ன இருக்குது, பிளாக் இருக்குது. பிளாக் அப்படியே இதில் பேஸ்ட்டாக ஃபில் ஆகிடும். இந்த சர்க்கிள் போட்டிருந்தோம்னா சர்க்கிளில் தான் ஃபில் ஆகும். அப்படி ஃபில் ஆகிடும். இந்த அன்டு ஃபில், ரெண்டு ஃபில். இப்போ செலக்ட் பண்ணிடுவோம்.
இதில் ஸ்ட்ரோக்னு ஒன்று வந்துருக்கு பார்த்தீங்களா, இந்த செலக்ட் பண்ணியிருக்க இடத்துல கொஞ்சம் வித்தை கூட்டம். இப்போ இது ஒரு லைன் பை லைனாக ஆகிருக்கும். இப்போ ஓகே கொடுத்துட்டிங்கன்னா வித்தை கூட்டம், அதான் ஸ்ட்ரோக். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுச்சு. ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது எதுவும் வராது, நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது இந்த கண்ட்ரோல் டி ஷார்ட்கட் வந்து அது அதில் யூஸ் பண்ணுறதோட இதில் யூஸ் பண்ணி பார்த்தா கொஞ்சம் அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறோம். அந்த ஃபோட்டோ இழுக்கிறது உங்களுக்கு வேறு ஒன்றும் பண்ணலாம். இந்த ஃபோட்டோ அப்படியே லெஃப்ட் கிளிக் பண்ணுங்கள், இந்த மூட்டோவில் செலக்ட் பண்ணிடுங்க. அப்படியே ஃபோட்டோ லெஃப்ட் கிளிக் பண்ணி அப்படியே அதுக்கு போட்டாங்க கொண்டு வந்துட்டு இதில் அப்படியே பேஸ்ட் பண்ணிங்கன்னா இதில் பேஸ்ட் ஆகிடும். பேஸ்ட் ஆகிட்டா இன்னும் ஃபுல் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. கண்ட்ரோல் டிஎம்ஜி இது என்ட்ரோங்க போச்சுடுங்க. செலக்டிங் பேரும் கண்ட்ரோல் டிஎம்ஜின்னா அதுக்கப்புறம் இருங்க ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம். இது வேறு ஒன்றும் இல்லைங்க, கண்ட்ரோல் மைனஸ் அமைச்சு கொஞ்சம் பெருசாக வைக்கிறேங்க. இந்த சைடு இழுத்தீங்கன்னா இங்கே வச்சுருங்க, இந்த சைடு ஸ்ட்ரெச் ஆகும். இந்த சைடு வச்சுருக்கோங்க, இந்த சைடு ஸ்ட்ரெச் ஆகும். இந்த சைடு இல்லைன்னா இப்படி அதே மாதிரி இந்த முக்கு ஆங்கிள் இருக்குல்ல, டார்க் ஆங்கிள், இந்த சைடு வச்சு இப்படி பொசிஷனை மூவ் பண்ணிக்கலாம், ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை வேறு ஒன்றும் இல்லை, இந்த ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்மில் என்னென்ன இருந்தோ அதுதான் இதுலேயே இருக்கும். இதில் ஃப்ளிப் ஹரிசாண்டல் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்காது. அதுக்கப்புறம் வெர்டிக்கல் ஆப்போசிட் டைரக்ஷன் மாறும். அதுக்கப்புறம் ரொட்டேட் 180 டிகிரியில் ரொட்டேட் ஆகிடும். இதில் 1-2 இதை நான் விட்டுருப்பேன். அது நம்ம ரெண்டாவது ஃபுல்லாக படிக்கிற நேரம் அது எஃபெக்ட்லாம் பார்க்குற நேரம் அது உங்களுக்கு புரியும். ஏன்னா இப்போவே நம்ம ஃபுல்லாக ஏற்றுட்டோம்னா உங்களுக்கு இப்போ பார்க்குறதெல்லாம் பேசிக், இது இதுக்கு இந்த மாதிரி இது யூஸ் ஆகும் அப்படி தெரிஞ்சிட்டுனா உங்களுக்கு ரெண்டாவது யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுபோக அடுத்த ட்விட்டரில் வந்து நம்ம இமேஜை பற்றி படிக்க போகிறோம்.